ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சன் நவராத்திரி ஸ்பெஷலாக வேர்க்கடலையில் சுண்டல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேர்க்கடலை வந்துட்டு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு 8 விசில் போல் விடணுங்க. அப்போ தான் அது நல்லா வந்துட்டு வெந்து வரும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கடுகு உளுந்தம்பருப்பு, 2 தேங்காய்ச்சில், மிளகாய் வத்தல் தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, மல்லித்தழை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. விதவிதமாக வித்தியாசமான சுண்டலாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 8 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு. இந்த சுண்டல் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இதில் வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல உப்பு போட்டோன்னா இந்த கடலை வந்துட்டு வெந்து வராதுங்க. அதனால் இப்போ உப்பு போட்டு இந்த ஈரத்துலேயே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நவராத்திரிக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுண்டல் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிளகா வத்தல் சேர்த்தாச்சு. இந்த மிளகா வத்தல் வந்துட்டு முழுசு முழுசாக போடலாங்க. ஒரு மிளகா வத்தல் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம். இந்த முழுசு முழுசாக போடுறதுனால இந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த சுண்டலுக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம குழு வைக்கலைனாலுமே டெய்லி இது மாதிரி நம்ம சுண்டல் செஞ்சு வச்சு சாமிக்கு படைக்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் கலந்தாச்சு. கொஞ்சம் எண்ணெயில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வேர்க்கடலை வேக வச்ச வேர்க்கடலை அதோட சேர்த்துட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த சுண்டலுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்துட்டு நம்ம தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுங்க, துருவியாச்சு, அதை போட்டுக்கலாம். மல்லித்தலையும் சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான நவராத்திரி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ நாம் எடுத்து வச்சு சாமிக்கு படைக்க வேண்டியதான். பாருங்கள், கம்மன் வாசனையோட சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.